வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஏர்ஃபோர்ஸ் அக்னிவீர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் டோட்டலாக 2500 வேகன்சிஸ் கிட்ட இருக்க போகுது. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் வைஸ் வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டுக்கு தனியாக வேகன்சி இருக்கும். அதில் தமிழ்நாட்டுக்காரங்களை மட்டும்தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுக்கு தனி கட் ஆஃப் இருக்கும். அப்படின்னா நீங்கள் செலெக்ஷன் ஆகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 31. அதுக்கு முன்னால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய A to Z இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நான் ப்ரொவைட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் நான் வந்து கொடுத்துருப்பேன். அதாவது இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, அடுத்த சிலபஸ் என்ன, அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான 60 days ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஓகே. ஸோ இதில் வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருக்கவங்களும் எலிஜிபிள் தான். 152 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தாலே போதுமானது. மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதுமானது. ஆனால் அன்மேரிட் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். மற்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நான் வந்து தெளிவாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எலிஜிபிளாக அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கீழே வந்தீங்கன்னா கேண்டிடேட் லாகின் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து லாகின் பண்ண முடியும். அதனால் கீழே ரிஜிஸ்டர் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் ரிஜிஸ்டர் வித் டிஜிலாக்கர், கிரியேட் அக்கௌண்ட் இன் டிஜிலாக்கர் அண்ட் ரிஜிஸ்டர். இப்போ உங்ககிட்ட ஆல்ரெடி டிஜிலாக்கரில் வந்து அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் வித் டிஜிலாக்கர் அப்படிங்கிறத கொடுக்கலாம். இல்லை டிஜிலாக்கர்லையும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தால் இதை கொடுக்கலாம். இல்லை அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் டேரெக்டாக இதிலேயே ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்க வந்து இந்த ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இதில் உங்களோட நேம் கொடுக்கணும். 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நேம் கொடுக்கணும். உங்களோட இமெயில் ஐடி கொடுக்கணும். மொபைல் நம்பர் கொடுக்கணும். ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் ஓடிபி வந்திருக்கும். இமெயிலுக்கு வந்த ஓடிபி எங்கே என்ட்ரு பண்ணுங்கள். அதே மாதிரி மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபி எங்கே என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து இந்த இடத்துல வந்து சும்மா ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஏதாச்சும் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றி தெரியும்னு கேட்டிருக்காங்க. சும்மானாலும் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணுங்கள். அடுத்து இந்த கேப்சா கோடை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் பண்ணுறதுக்கு உங்களோட யூசர் நேம் இல்லைனா இமெயில் ஐடி ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று கொடுங்க. ஓகே, உங்களோட இமெயில் ஐடியை கொடுத்துருங்க. அடுத்ததாக பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. சிஸ்டம் ஜென்ரேட்டட் பாஸ்வேர்டுன்னு சொல்லி ஒரு பாஸ்வேர்டு அனுப்பிச்சிருப்பாங்க. நீங்கள் மெயிலில் செக் பண்ணுங்கள். எஸ்எம்எஸ்லையும் அனுப்புகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு வந்து எஸ்எம்எஸ்ஸில் வரல, இமெயிலில் தான் வந்துருந்துச்சு. ஸோ நீங்கள் மெயிலையே இன்பாக்ஸில் செக் பண்ணி பாருங்கள். அந்த பாஸ்வேர்டை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கேப்சா கோடை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் ரீசெட் பண்ணணும். அதாவது நீங்களாக ஒரு பாஸ்வேர்டு வந்து கொடுக்கணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துக்கலாம். அந்த பாஸ்வேர்டில் வந்து மினிமம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், அதுக்கப்புறம் ஒரு நம்பர் இருக்கணும். ஓகே, கேப்ஸு, ஸ்மாலு, அடுத்ததாக ஒரு நம்பர், ஸ்பெஷல் கேரக்டர். இது 4மே வந்து அட்லீஸ்ட் ஒன்று வர்ற மாதிரி மினிமம் 8லேருந்து 16 கேரக்டர் வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டு வந்து இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். அதே பாஸ்வேர்டை மறுபடியும் என்ட்ரு பண்ணுங்கள். இந்த பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு உங்களோட மெயில் ஐடியும் இப்போ நீங்கள் கொடுக்குற பாஸ்வேர்டு தான் உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, ஸோ இதை கொடுத்துட்டு இந்த கேப்சா கோடை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு ரீசெட் மை பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட இமெயில் ஐடியை கொடுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு இப்போ நீங்கள் ரீஜென்ரேட் பண்ணீங்களா, புதுசாக நீங்களாக வந்து ஒரு பாஸ்வேர்டு கொடுத்தீங்களா, அந்த பாஸ்வேர்டு வந்து இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். பேஜில் டேரெக்டாக கீழே வந்துடுங்க. ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ரீட் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. பட் எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் அப்படினால உங்களுக்கு ரீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ டேரெக்டாக கீழே வந்துட்டு இந்த 2 பாக்ஸையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ டு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பேஜில் உங்களோட நேம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும். இல்லைனா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட ஃபாதர் நேம் கொடுங்க, மதர் நேம் கொடுங்க, ஜெண்டர் சூஸ் பண்ணுங்கள், டேட் ஆஃப் பர்த் சூஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல நோ கொடுத்துருங்க. அடுத்ததாக வந்து இது அன்மேரிட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதை அப்படியே விட்டுருங்க. ஓகேவா? டொமிசில் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். அடுத்தா இந்த இடத்துல வந்து டொமிசில் ஸ்டேட் கேட்டிருக்கும். தமிழ்நாடுங்கிறத கொடுங்க. எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத கொடுங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்டை கொடுக்கணும். டொமிசில் அப்படிங்கிறது உங்களுடைய நேட்டிவிட்டி தான். ஓகே, ஸோ உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டில் என்ன ஸ்டேட்டு என்ன டிஸ்ட்ரிக் போட்டிருக்குதோ அதுதான் இதில் நீங்கள் வந்து கொடுக்கணும். இது எது மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஓகே, அடுத்த டொமிசில் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இதுக்கு வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும். இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட இருந்தால் அப்லோட் பண்ணுங்கள். இல்லைனா அப்ளை பண்ணி வாங்கிருங்க. நீங்கள் செலெக்ஷனுக்கு போகிறப்போ கண்டிப்பாக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் தான் உங்களை
இதில் கன்சிடர் பண்ணுவாங்க. இல்லைனா உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு 50லேருந்து 150 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் ஃபைலாக வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் என்ன மாதிரி அப்லோட் பண்ணணும்னு கொடுக்கல. இமேஜாக அப்லோட் பண்ணுங்கள். ஒருவேளை அது தப்பாக இருந்தால் அதிலே நீங்கள் இந்த சைஸில் இந்த ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணுங்கன்னு வந்துடும். நீங்கள் அதை அப்லோட் பண்ணாலே போதுமானது. ஸோ இப்போ இதெல்லாம் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் 12th முடிச்சிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை சூஸ் பண்ணுங்கள். இல்லை டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா 2வது இதை சூஸ் பண்ணுங்கள். டிப்ளமோ முடித்தவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து 12th அப்படிங்கிற சூஸ் பண்ணுறேன். 12th நீங்கள் எந்த குரூப் வேணாலும் படிச்சிருக்கலாம். இப்போ நீங்கள் 12th பாஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க. இதை எல்லாருமே எஸ் தான் கொடுக்கணும். இப்போ தான் நான் 12th படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு ஏஜ் இருக்குது, நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, ஆனால் நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணுற டைமில் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படிங்கிறப்ப இப்போ 12th ஜாயின் பண்ணவங்க இதுக்கு அப்ளை பண்ண வேண்டாம். ஓகே. ஸோ கம்ப்ளீட் பண்ணவங்களே அப்ளை பண்ணுங்கள். இங்கே எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு இப்போ 12th நீங்கள் ஃபிசிக்ஸ், மேத்ஸ் இந்த 2 சப்ஜெக்ட்டில் ஏதாச்சும் ஒன்று படிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. 2மே படிச்சிருக்கணும். 2மே படிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. இல்லைனா நோ கொடுங்க. நோ கொடுத்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ நான் நோ கொடுத்தேன் அப்படின்னா 12th நான் எந்த ஸ்ட்ரீம்னு கேட்டிருக்காங்க. ஆர்ட்ஸா, சயின்ஸா, காமர்ஸா அப்படிங்கிற மாதிரி என்னங்கிறத சூஸ் பண்ணணும். நான் சயின்ஸுங்கிறத சூஸ் பண்ணுறேன். சயின்ஸ் குரூப்பில் மேத்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அவங்க வந்து இந்த இடத்துல நோ கொடுத்துட்டு சயின்ஸ் அப்படிங்க சூஸ் பண்ணணும். அடுத்த நீங்கள் எந்த ஸ்ட்ரீமுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நோ இங்கே கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் வரும். அதர் தென் சயின்ஸ் மட்டும்தான் வரும். அதை நீங்கள் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ ஒருவேளை நான் எஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, எஸ் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ன ஸ்ட்ரீம்னு கேட்டிருக்கும். இங்கே கண்டிப்பாக சயின்ஸ் மட்டும்தான் நான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபிசிக்ஸ், மேத்ஸ் இருக்குது அப்படின்னால சயின்ஸ் மட்டும் தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நான் சயின்ஸ் குரூப் இல்லையே, நான் வந்து மேத்ஸ், பயாலஜி அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் சயின்ஸு தான். ஓகே. அதில் பயாலஜி வருது. அதே மாதிரி நார்மலாக இப்போ மேத்ஸ், ஃபிசிக்ஸ் இருக்குது அப்படின்னாலே இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதை சயின்ஸ் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற மாதிரி தான் எடுப்பாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு இந்த இடத்துல எஸ் கொடுத்தவங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே வந்து போத் சயின்ஸ் அண்ட் அதர் தென் சயின்ஸ் இதையே சூஸ் பண்ணுங்கள். இதை ஏன் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஓகே. இது 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதுமே A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே. இந்த இடத்துல போத் சயின்ஸ் அண்ட் அதர் தென் சயின்ஸ் அப்படிங்க சூஸ் பண்ணிவிட்டு என்ன போர்டு அப்படிங்கிறத வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே. இதில் தேடி பாருங்கள், தமிழ்நாடுக்கு போர்டு இருக்கும். ஓகே. ஸோ தமிழ்நாடு போர்டு வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே இருக்குது ஸ்டேட் காமன் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் தமிழ்நாடுன்னு இருக்குது. அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வேறு போர்டில் படிச்சிருந்தீங்கன்னா அந்த போர்டு இதில் இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 12th உங்களோட டோட்டல் பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. 12th நீங்கள் வந்து இப்போ ஒரு 89% எடுத்துனீங்கன்னா 89 அப்படிங்கிறத கொடுங்க. அடுத்ததாக வந்து 12th உங்களுக்கு பர்சன்டேஜ் சிஸ்டமா, சிஜிபிஏவா, என்ன கிரேடான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் 12th முடிச்சிருந்தீங்கன்னா பர்சன்டேஜ் தான். ஒருவேளை டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா அதில் வேணால் உங்களுக்கு சிஜிபிஏ, கிரேட் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கலாம். நான் 12th தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னால பர்சன்டேஜ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மேலே என்ன சூஸ் பண்ணீங்களோ, இந்த இடத்துல எஸ், நோ என்ன கொடுத்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே சப்ஜெக்ட் வந்து ஷோ ஆகும். நீங்கள் மேலே நோ கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இங்கே இங்கிலீஷ் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ், மேத்ஸ், ஃபிசிக்ஸ் இந்த 3 சப்ஜெக்டோட டீட்டெயில் கொடுக்கணும். பயாலஜி இருந்தால் கொடுங்க, இல்லைனா பிரச்சனை இல்லை. எதுலெல்லாம் ஸ்டார் கொடுத்துருக்காங்களோ அதில் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ இங்கிலீஷில் நீங்கள் எடுத்த மார்க், இப்போ நீங்கள் எடுத்த மார்க் வந்து 190ன்னு வச்சுக்கோங்க. 12th டோட்டல் மார்க் என்ன 200க்கு. அப்போ உங்களோட பர்சன்டேஜ் என்ன 95. இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி மேத்ஸ்லேயுமே நான் சும்மா ரேண்டமாக கொடுக்குறேன். ஓகே. 190 அவுட் ஆஃப் 200 95%. ஓகே. இப்போ இதில் வந்து 180 அவுட் ஆஃப் 200 90%. இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். ஓகே. இந்த பக்கம் பர்சன்டேஜ் கொடுக்கணும். இங்கே டோட்டல் மார்க்கு, அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறது இங்கே கொடுக்கணும். ஓகே. அடுத்ததாக நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் இனிமேல் எஸ் கொடுக்குறீங்களோ அந்த ஒவ்வொரு எஸ்ஸுக்கும் நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்குற மாதிரி இருக்கும். சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் எஸ் கொடுக்கணும். தேவையில்லாமல் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு சர்டிஃபிகேட் கேட்பாங்க அடுத்தடுத்த ப்ராசஸ் போகிறப்போ. லாஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து நான் போட்டிருந்த வீடியோ பார்க்காம அப்ளை பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் வந்து நான் இந்த சர்டிஃபிகேட் என்கிட்ட கேட்குறாங்க, என்கிட்ட இல்லை. டிரைவிங் லைசன்ஸ் கேட்குறாங்க, என்கிட்ட இல்லைன்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் எஸ் கொடுத்தாமல் அவங்க கேட்பாங்க. நீங்கள் கொடுக்காத வரைக்கும் அவங்க எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ கவனமாக நீங்கள் வந்து இதில் கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குதான்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவேன்னு எனக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு சர்டிஃபிகேட் இருக்கணும். கம்ப்யூட்டர் நாலேஜ் டைப்புன்னு கேட்டிருக்காங்க. பேசிக்காக, இன்டர்மீடியேட்டாக, அட்வான்ஸ்டானு. ஸோ அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் எதை கொடுக்குறீங்களோ அதுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஸோ சர்டிஃபிகேட் எதுவும் இல்லை ஆனால் நாலேஜ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் எங்கே நோ கொடுத்துருங்க. ஓகே. அடுத்ததாக அடிஷ்னல் மார்க் ஷீட். இப்போ நீங்கள் 12th வந்து 2வது அட்டெம்ப்ட் 3வது அட்டெம்ப்ட்டில் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அடிஷ்னல் மார்க் ஷீட் இருக்கும். அப்படி இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் பண்ணுவாங்க, நோ கொடுத்துருங்க. அடுத்ததாக
ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கிராஜுவேஷன். ஓகே, கிராஜுவேஷன் இப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா பர்சூவிங் கொடுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டட் கொடுங்க. டிஸ்கண்டினியூனா டிஸ்கண்டினியூ கொடுங்க. இல்லை நான் வந்து டிகிரி ஜாயின் பண்ணவே இல்லை அப்படின்னா நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. ஒருவேளை பர்சூவிங்கோ இல்லைனா கம்ப்ளீட்டடோ கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டுக்குமே அடுத்த கொஷின்ஸ் வந்து வரும். இப்போ நீங்கள் பர்சூவிங் இல்லைனா கம்ப்ளீட்டட் கொடுத்தீங்கன்னா அது இன்ஜினியரிங் டிகிரியா இல்லை நான் இன்ஜினியரிங்கான்ட்டு சூஸ் பண்ணணும். இன்ஜினியரிங் கொடுத்தீங்கன்னா அது மெக்கானிக்கலா, எலக்ட்ரிக்கலா, இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸா இல்லைனா அதர்ஸான்னு கொடுக்கணும். நான் இன்ஜினியரிங் கொடுத்தீங்கன்னா ஆர்ட்ஸா காமர்ஸா அப்படிங்கிறத கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்துட்டு சேவ் கொடுக்கணும். ஓகே, இப்போ நான் நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறதே கொடுத்துட்றேன். 12th மட்டும் தான் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இதில் நான் கொடுக்குறேன். ஓகே, இதை கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து அதிலே கீழே வந்து உங்களோட 10th மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, 10th மார்க் ஷீட்டு அடுத்த 12th மார்க் ஷீட் வந்து ரெண்டாவது அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரெண்டுமே வந்து ஜேபிஜி இல்லைன்னா ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இமேஜாக தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 50லேருந்து 150 கேபிக்குள்ளே தான் இதில் வந்து எடுத்துக்கும். அந்த மாதிரி சைஸில் இருக்கிற மாதிரி உங்களோட 10th மார்க் ஷீட்டையும் 12th மார்க் ஷீட்டையும் இதில் அப்லோட் பண்ணுங்க. ஓகே, அப்லோட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுங்க. ஓகேவா? பேஜில் உங்களோட அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பெர்மனன்ட் அட்ரஸ், உங்களோட ஹவுஸ் நம்பர், அடுத்ததாக வந்து ஸ்டேட்டு, சிட்டி இல்லைனா டிஸ்ட்ரிக், சப் டிஸ்ட்ரிக், அது வந்து நீங்கள் தாலுகா என்னவோ அதை வந்து கொடுக்கலாம். அடுத்ததாக வந்து வில்லேஜ், அடுத்ததாக வந்து நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் என்னவோ அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அது போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குதோ அந்த பிளேஸை வந்து என்ட்ரு பண்ணணும். போஸ்ட் ஆஃபீஸ் தேவைன்னா என்ட்ரு பண்ணுங்கள். இதில் வந்து ஸ்டார் கொடுக்கல அப்படின்னாலும் இது வந்து கண்டிப்பாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. பின்கோடு கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகே, அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ ஆதார் நம்பரோட 12 டிஜிட் வந்து இதில் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்ததாக இந்த இடத்துல வந்து இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணாலே மேலே கொடுத்த அட்ரஸ் கீழே வந்துடும். இல்லை இப்போ வேறு அட்ரஸில் இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் மறுபடியும் என்ட்ரு பண்ணணும். ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களோட பாடியில் இருக்கக்கூடிய ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து கொடுக்கணும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கணும். உங்களோட ஃபேஸில், கையில், காலில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மச்சம், தழும்பு, வெட்டுக்காயம் ஏதாச்சும் இருக்குதுன்னா அதை வந்து இதெல்லாம் என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து ஹைட் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. மினிமம் 152 இருக்கணும். உங்களோட ஹைட் என்னவோ அதை வந்து நீங்கள் கொடுங்க. ஓகே, செஸ்ட் சைஸ் என்னவோ அதை வந்து கொடுங்க. ஓகே, அடுத்ததாக வந்து இடுப்பு சைஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, அதுவுமே என்ன அப்படிங்கிறது வந்து கொடுத்துருங்க. அடுத்து ஷூ சைஸுமே கேட்டிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கொடுங்க. இல்லைன்னா உங்களோட செப்பல் சைஸ் என்னன்னு தெரியும், அதை நீங்கள் கொடுத்தா கூட போதும். ஓகே, அடுத்ததாக இந்த இடத்துலையுமே நீங்கள் எங்கெல்லாம் எஸ் கொடுக்குறீங்களோ அங்கெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி இருக்கும். கவனமாக கொடுக்கணும். ஓகே, எஸ் கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி இருக்கும். நோ கொடுக்குறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எலிஜிபிள் தான். ஆனால் எஸ் கொடுக்குறது அடிஷ்னல் டீட்டெயில்ஸ், அது கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த அதுக்கான சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து என்சிசி கேண்டிடேட்டான்னு கேட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட என்சிசி சர்டிஃபிகேட் இருந்தால் எஸ் கொடுங்க. இருந்தால் அது வந்து என்ன டைப், ஏபிசி இதில் என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும். சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்கணும். இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அடுத்ததாக நீங்கள் வந்து உங்களோட அப்பா அம்மா யாராச்சும் வந்து இந்த மாதிரி ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஏர்ஃபோர்ஸ் தான் கேட்டிருக்காங்க, வேறு எது கூட கேட்கல. ஏர்ஃபோர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நோ கொடுத்துருங்க. அடுத்ததாக ஆர்மி, நேவி இதிலேருந்து எதுலேயும் நீங்கள் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. நோ கொடுத்துருங்க. உங்களுக்கு டிரைவிங் தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. தெரியுமேன்ட்டு எஸ் கொடுத்துட்டு லைசன்ஸ் இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. லைசன்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ என்ன லைசன்ஸ் இருக்குதோ அதை கொடுங்க. 2 வீலர் இருந்தால் 2 வீலர் கொடுங்க. எல்லாமே இருக்குதுன்னா அதையும் கொடுங்க. இல்லை ஹெவி லைசன்ஸும் இருக்குன்னா அதையும் கொடுங்க. இல்லை நான் ஜேசிபி லைசன்ஸ் கூட வச்சுருக்கேன் அப்படின்னா அதையும் கொடுங்க. ஓகே, இல்லை என்கிட்ட வந்து லைசன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. நீங்கள் இங்கே எதுக்கெல்லாம் எஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ப்ரூஃப் கண்டிப்பாக கொடுத்தாகணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வெல்டிங், சால்ட்ரிங், லேத் ஒர்க்கு அந்த மாதிரி ஏதாச்சும் தெரியும் அப்படின்னா எஸ் கொடுங்க. அதில் என்ன தெரியும் அப்படிங்கிறத கொடுங்க. அதுக்கும் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு எஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும். இப்போ எனக்கு வெல்டிங் தெரியும், ஆனால் சர்டிஃபிகேட் இல்லைன்னா நோ கொடுக்கலாம். இதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, பட் இருந்தாலும் தேவையில்லாமல் நீங்கள் வந்து எஸ் கொடுக்க வேண்டாம். சர்டிஃபிகேட் இருக்குது, ஐடிஐ முடிச்சிருக்கீங்க, இல்லைனா வேறு எதுவும் இதுக்காக கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கேட்ரிங்கில் எதுவும் குவாலிஃபிகேஷன் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன குவாலிஃபிகேஷன், டிப்ளமோ இன் ஹோட்டல் அண்ட் கேட்ரிங் மேனேஜ்மெண்ட்டா, இல்லைனா வேறு எதுவும் குவாலிஃபிகேஷனான்னு கேட்டிருக்காங்க. இல்லைனா நோ கொடுத்துருங்க. அடுத்ததான் வந்து நாலேஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நாலேஜ் பேசிக் தெரியுமா, இல்லைனா நாலேஜ் இன் ஹார்ட்வேர், வெப் பேஜ் டிசைன், இல்லைனா டைப்பிங் தெரிஞ்சால் கூட நீங்கள் இதை கொடுக்கலாம். 35 வேர்ட்ஸ் பர் மினிட்டுக்கு விட அதிகமான ஸ்பீடில் உங்களால் டைப் பண்ண முடியும்னா இதை நீங்கள் கொடுக்கலாம். பட் இதுக்கும் சர்டிஃபிகேட் வேணும். ஓகே, இல்லைனா நோ கொடுத்துருங்க. சர்டிஃபிகேட் இல்லைனா நோ கொடுத்துருங்க. அதே மாதிரி அக்கௌண்டிங் தெரியும்னா எஸ் கொடுங்க. ஓகே, அதில் வந்து என்ன நாலேஜ்னு கேட்டிருக்காங்க, இதில் என்ன தெரியும்னு கேட்டிருக்காங்க. தெரியலன்னா நோ கொடுத்துருங்க. தெரியும் ஆனால் சர்டிஃபிகேட் இல்லைனாலும் நோ கொடுத்துருங்க. ஓகே,
அடுத்ததாக வந்து வேறு எதுவும் அச்சீவ்மெண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் எஸ் கொடுங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறது நீங்களே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும். இல்லைனா நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸில் இருந்திருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. அதில் மினிமம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நீங்கள் விளையாண்டுருக்கணும். ஸோ அது என்னவோ அதை வந்து கொடுங்க. இதுக்கும் சர்டிஃபிகேட் நீங்கள் கொண்டு போகணும். டிஸ்ட்ரிக்ட்டு, ஸ்டேட்டு, அப்படி இல்லைன்னா சீனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப்பு, இன்டர் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி இதில் ஏதாச்சும் இருந்திருந்தீங்கன்னா கொடுங்க. இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஓகே. அடுத்ததாக லாங்குவேஜஸ் அதர் தென் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக தமிழ் எல்லாருக்குமே தெரியும். இல்லை மலையாளம் தெரியும். இல்லைனா அதையும் தாண்டி 2-3 லாங்குவேஜ் கூட தெரியும். நிறைய பேருக்கு தமிழ், தெலுங்கு 2 கூட தெரியும். ஸோ தெரிஞ்சதை இதில் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே. இப்போ தமிழ் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துருங்க. ஓகே. தமிழ் தெரியும், தமிழ் கொடுத்துருங்க. அடுத்து இந்த 2ஐயும் நீங்கள் வந்து எதுவுமே ஃபில் பண்ண வேண்டாம். கீழே வந்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர், தம்ப் இம்ப்ரெஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்கள் பேரண்ட் சிக்னேச்சரும் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. இப்போ இதில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். இதில் நிறைய பேருக்கு வந்து எரர் வரும். ஸோ நீங்கள் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த நீங்கள் அப்லோட் பண்ணுற இந்த எல்லா 4 இமேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஜி இல்லைனா ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஃபார்மேட் செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அது வந்து 10லேருந்து 100 கேபிக்குள்ளே தான் இருக்கணும் சைஸு. அடுத்ததாக அதில் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்கு வந்து நேம் இப்படி தான் இருக்கணும். பாஸ்போர்ட் _ ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிற மாதிரி. எதில் கேப்ஸ் இருக்கோ அதில் கேப்ஸ் இருக்கணும். எதில் ஸ்மால் இருக்கோ அதில் ஸ்மால் இருக்கணும். இந்த அண்டர்ஸ்கோருக்கு பதிலாக நீங்கள் ஐஃபன் கொடுத்தா கூட அப்லோட் ஆகாது. இதில் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டீங்க, எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுத்தாலும் அப்லோட் ஆகாது. ஸோ ஃபைல் நேம் இந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி சிக்னேச்சருக்கு சிக்னேச்சர் அப்படிங்கிற மாதிரி ஃபைல் நேம் இருக்கணும். அடுத்து தம்ப் இம்ப்ரெஷனுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகே. இதிலே கொடுத்துருக்காங்க, தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி கூட உங்களோட ஃபைல் நேமை சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள். பேரண்ட் சிக்னேச்சருக்கு இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபைல் ரெடி பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுலையுமே வந்து இந்த மாதிரி இருக்கணும். இதிலே அவங்களே கொடுத்துருக்காங்க. கையில் வந்து ஒரு பிளாக் கலர் ஸ்லேட் வச்சுருக்கணும். ஸ்லேட்டில் நேம்னு எழுதி அதில் உங்களோட நேம் எழுதணும். ஓகே. அது ஒயிட் கலர் சாக் பீஸில் எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்தது டிஓபி வேறு, டேட் ஆஃப் பர்த் வேறு. டேட் ஆஃப் பர்த்தை போட்டு ஒரு சிலர் அப்லோட் பண்ணுறீங்க. அப்படி கிடையாது. என்னைக்கு நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களோ, என்னைக்கு நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுத்தீங்களோ அந்த டேட் ஆஃப் ஃபோட்டோகிராஃப். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த டேட்டை வந்து போட்டுருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 15ஆம் தேதி அப்ளை பண்ணிங்கன்னா 15/7/2025 அப்படிங்கிறத போடணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபோட்டோவை தான் நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். நார்மல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கிடையாது. ஓகே. அடுத்ததாக சிக்னேச்சர் வந்து நீங்கள் நார்மலாக ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் இங்கிட்டு சைன் போட்டு அதை இந்த சைஸுக்கு கொண்டு வந்து அப்லோட் பண்ணுங்கள். அடுத்து தம்ப் இம்ப்ரெஷன். லெஃப்ட் ஹேண்டில் இருக்கக்கூடிய பெருவிரலுடைய ரேகை வந்து நீங்கள் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் இங்க் வச்சுட்டு அதை ஃபோட்டோ எடுத்து இல்லைனா அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். இந்த சைஸில், இந்த நேமில். அதே மாதிரி உங்களோட பேரண்டோட சிக்னேச்சர், உங்களோட அப்பா இல்லைனா அம்மா, அவங்க யாராச்சும் ஒருத்தவங்களோட சிக்னேச்சர் வந்து அதையுமே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகே. ஸோ இதெல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து கீழே சேவ் அப்படிங்கிறது வந்து கொடுங்க. அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களோட லைவ் ஃபோட்டோவும் கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நீங்கள் மொபைலில் பண்ணனாலும் பண்ணலாம். இல்லைனா லேப்டாப் கம்ப்யூட்டரில் கேமரா இருக்குதுன்னு அதுலேயுமே பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் கேமரா கொடுத்தீங்கன்னா அதில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ பேக்ரவுண்ட் வந்து லைட் பேக்ரவுண்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் அப்லோட் பண்ணுறப்போ நீங்கள் நார்மலாக ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும், இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளாக இருந்தாலுமே நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறப்போ ஸ்பெக்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இதில் மிடில் உங்களோட ஃபேஸை வைங்க அப்படிங்கிற மாதிரி வரும். முன்னால் வாங்க பின்னால் வாங்கன்னு அதுவே இன்ஃபெக்ஷன்ஸ் கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மூவ் ஆகிக்கோங்க. இப்போ நீங்கள் பிளிங்க் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து கண்ணை வந்து பிளிங்க் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோ கேப்சர் ஆகிடும். ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது டக்குன்னு ஈஸியாக வராது. கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ ஃபோட்டோ கேப்சர் பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ. அடுத்து எக்ஸாம் சென்டர் வந்து சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட் சூஸ் பண்ணுங்கள். தமிழ்நாடு அப்படிங்கிற சூஸ் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து 4 சென்டர் இருக்குது. ஓகே. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு எந்த சென்டர் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 4 சென்டரையும் சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து 5வது சென்டர் வந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் சூஸ் பண்ணிக்கலாம். அதை சூஸ் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக அப்ளிகேஷன் ப்ரிவியூ வரும். இது கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஆப்ஷனை சூஸ் பண்ணி எதுவும் எடிட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அடுத்து பிளேஸ் கேட்டிருக்காங்க. உங்களோட ஊர் பேர் என்னவோ அதை வந்து கொடுங்க. அடுத்து இந்த 2 பாக்ஸையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ டு பேமெண்ட் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து பேமெண்ட் கேட்வே 1, 2 அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் எல்லாருமே 649 ரூபா கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும். மேல் ஃபீமேல் எந்த கேட்டகரியில் இருந்தாலும். இதில் கேட்டகரி வைஸ்லாம் வந்து இதில் எதுவுமே கிடையாது. ஓகே. ஸோ எல்லாருமே 649 ரூபா பே பண்ணி தான் ஆகணும்.
ஸோ இதில் வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, என்ன இன்டர்நெட் பேங்கிங் இந்த 2 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு இருந்தாலே போதும். இந்த கார்டு அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட்டு, சிவிசி நம்பருங்கிறது பின்னால் இருக்கும், அந்த இதை கொடுத்துட்டு கார்டு ஹோல்டர் நேமை கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதில் எப்போ வேணாலும் லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களோட அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.